கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். செல்போனோட தாத்தாவான டெலிஃபோனை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட மனைவி மேபல் கார்ட்னர் ஹப்பர்ட். இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல மியூச்சுவலான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஃபோனை கண்டுபிடிச்சோன்னே தன்னோட மனைவிக்கு தான் முதல் காலை பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்க கால் பிக் பண்ணாதனால ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணியிருக்காரு தன்னோட மனைவிக்கு காது கேட்காதுன்னு. அண்ட் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணார். ஏன்னா நம்ம சந்தோஷத்தில் கால் பண்ணிட்டோம், ஆனால் அவளுக்கு காது கேட்காது அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டார். ஃபோனால் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி நல்லதும் நடந்திருக்கு, நல்லது இல்லாததும் நடந்திருக்கு. ஹலோ, நான் பேசுகிறேன். இந்த படத்தில் செல்ஃபோனால் என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத டீம் மெம்பர்ஸே கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் தி டீம். ஹலோ, நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் டைரக்டர் சார் கிட்டேருந்து போயிடுறேன். சார், சுந்தர் சி சார் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அவர் ஏற்கனவே வந்து அரண்மனை 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இந்த ஒரு பேய் கதையை வந்து கேட்கும்போது எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன் அப்படின்னா இதே ஸ்டேஜில் தான் வந்து நாளை இயக்குனர் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டேன். அதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் தான் திருடர்கள் ஜாக்கிரதை. அப்போ வந்து சுந்தர் சி சார் அங்கே உட்காந்தார். சுந்தர் சி சார் வந்து ஜட்ஜ் அதில். அப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் தேங்க் டு ஜேவி சார் அண்டு ஜேவி சாருக்கு இங்கே நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரவுண்ட் போகும்போது கிட்டத்தட்ட 7 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். எல்லாமே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் மெடிக்கல் மிராக்கிள் ஜிகனாலாம் சார் ரொம்ப எந்திரிச்சுன்னு கைத்தட்டி பாராட்டினார். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸோட அப்ரிஷியேஷனுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஷோ விட்டு வெளில போய் இந்த ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 3 months ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த திருடர்கள் ஜாக்கிரதை தான் பண்ணேன். அப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போய் சொல்லும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டைமில் வந்து சார் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. ஆம்பளை படம் அந்த ஷூட் முடிஞ்சு படம் ரிலீஸ் டைம். அப்போது நிறையா ப்ரொடியூசர் கிட்ட போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பேய் படம்னாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேய் படம் வருது சார், ஒரு 50-60 பேய் படம் வருது அப்படின்னாங்க. அந்த டயத்தில் அப்போ சார்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், பாஸ்கர் வந்து இன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. நம்ம பார்க்க போயிருந்தால் போகும்போது ஆன்லைன் எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன். சும்மா தானே பேசணுன்னு அப்படின்னாரு. இல்லை சார், ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டியா? சரி, ஓகே பாஸ்கர், சும்மா அப்படியே ஆன்லைனாக ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் நான் வந்து சஜஷன் தான் சொல்கிறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் வந்து நீ எதிர்பார்க்காத கண்டிப்பாக அப்படின்னாரு. சார் பரவாயில்ல சார், நீங்கள் சஜஷனாக சொல்லுங்கள் சார், நான் ரொம்ப ரசித்த ஜட்ஜு சார் நீங்கள், உங்களோட இது ஒப்பீனியனால் தான் நான் இந்தளவுக்கு வந்திருக்கேன் நான் அப்படின்னா. சும்மா சொல்லு பாஸ்கர் அப்படின்னாரு. ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சது, ஒரு 8:30 வரைக்கும் ஒரு 1.5 hour அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சோடனே சார் என்னடா கடைசி வரைக்கும் பேயே வரல, இது த்ரில்லராகவே போயிட்டுருக்கு அப்படின்னாரு. இல்லை சார், த்ரில்லராக மாற்றிட்டேன் நான். எல்லோரும் பேய் கதைனா ஒருத்தனை கேட்க மாட்டுறாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் பயப்படுறாங்க. அந்த கதையோட வெயிட்டே வந்து திருடர்கள் ஜாக்கிரதை வெயிட்டே அந்த பேய் தாண்டா, நீ பேயை மாற்றி கொண்டு வா அப்படின்னாரு. இப்போ ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்க சொன்னார் சார். ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோ, அந்த ஸ்கிரிப்டை பக்காவாக ரெடி பண்ணி கொண்டு வந்தார். ஒரு 3 நாளே முடிஞ்சிச்சு ஸ்கிரிப்ட். எனக்கு சொல்லணும், உண்மையை சொல்லணும், 2 நாளே முடிஞ்சிச்சு. நான் கோ டைரக்டர் புகழ் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு என்னோடய ரைட் ஹேண்ட் மாதிரி எப்போயுமே கூட இருக்கிற முக்கியமான ஒருத்தர் எங்கள் டைரக்ஷன் டீம். அண்ட் புகழ் என்னன்னு நானும் ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணோம். 2வது நாள் நைட்டே அவர் வீட்டில் நைட்டு பக்கலாக ஓடிக்கிட்டு இருக்கு வேலை. 2வது நாள் நைட்டே ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த டயத்தில் மார்க்கெட்டிங்லேருந்து இந்த ஃபைனல் வரதுக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிருன்ற நம்பிக்கையில் எல்லா பொருளையும் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட நான் இந்த படம் பண்ணி ஆகணும் அந்த வெறி இருந்துச்சு. அந்த 2 நாளில் முடிஞ்சிச்சு. முடிக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சது கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. 3வது நாள் நைட் தான் சாருக்கு ஃபோன் பண்ணேன். சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அது மாதிரி ரெடி ஆகிடுச்சு, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு சார், ஸ்கிரிப்ட் ஃபுல் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணிட்டேன் 3 நாளில், பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. சரி, ஓகே, நாளைக்கு ஆஃபீஸ் வந்துரு அப்படின்னாரு. அப்போ ஆஃபீஸ் போய் பேசும்போது தான் இந்த ஸ்கிரிப்டை கேட்டார். ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தான் கேட்டார் சார், ஃபுல்லாலாம் கேட்கல. சார் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் தான் கேட்டார். இன்ட்ரோல் வரைக்கும் கேட்டவுடனே சொல்லிட்டார், ஓகே பாஸ்கர், சுந்தர் சி ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன், அதில் நீ தான் இன்றைக்கி டேரக்டர், மிகப்பெரிய டேரக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டார். ஐஸ்வர்யா, ஸோ உங்களை வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹீரோயினுக்கும் அமையாத வந்து உங்களுக்கு அமைஞ்சிட்ருக்கு. ஏன்னா ஒரு படத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு வேரியேஷன் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். என் கேரக்டர் விட ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சுந்தர் சி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி எனக்கு ஹாரர் மூவி பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ஏதாவது ஹாரர் மூவி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் நியூஸ் கூட கொடுத்தேன். ஆக்சுவலாக ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஹாரர் மூவிஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இந்த மாதிரி நியூஸ் கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 4 பேர். திடீர்னு நெக்ஸ்ட் டேவே எனக்கு கால் வந்தது. கால் வந்தோடனே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. கதை வந்து யூஸ்வலி எல்லா டேரக்டர்ஸுமே கதை சொல்லுவாங்க, ஒரு அவுட்லைன் சொல்லுவாங்க, இல்லைனா ஹீரோயின் கேரக்டர் சொல்லுவாங்க. இந்த வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் ஃபுல் டீட்டெயில்டு ஸ்கிரிப்ட் சொல்லி அந்த மாதிரி நரேஷன் பண்ண ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் தான். ஸோ பாஸ்கர் சார் வந்து உட்கார வச்சு 2.5 மணி நேரம் கதை சொன்னார். ஓகே, ஃபுல் டீட்டெயில் அந்த ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்பிரஷனோட சொன்னார். அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு சாங் ஒன்று இருக்குது, சில்லாக்கிட்டுமா குத்துப்பாட்டு. எனக்கு அதை வந்து ஆக்சுவலாக சொல்லலை நீங்கள்
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்ல நான் டிசைட் பண்ணிட்டோம். நான் ஃபஸ்ட்டு அந்த சாங்லாம் இப்போ ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்கள். என்கிட்ட சொல்ல நீங்கள் ஆட போகிறீங்கன்னு. நார்மலாக ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ஹீரோயின் போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, என்டர்டெய்னிங் அந்த எவ்ரி திங் வாஸ் நைஸ். திடீர்னு வந்து டான்ஸ் ஆட சொன்னார், அது ஒரு சாவு குத்தில் வந்து ஆட சொன்னோடனே ஐ வாஸ் லைக் ஸோ இது பாருங்க ஐ வாஸ் லைக் ஸோ டேம் எக்ஸைட்டட். எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. மூவிஸ் கம் அவுட் ரியலி வெல். ரொம்ப நல்ல டாக் இருக்குது. எப்போவுமே வந்து நான் வந்து ஒரு மேக்கப் இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக் ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் வந்து ஒரு கமர்ஷியல் மூவியில் இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே, கவிதா என் பேர் படத்தில் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, இவர் ரொம்ப அழகாக கூப்பிடுவார். அதானே அப்படியா? ஸோ அப்படி கூப்பிட வச்சே நம்ம வந்து அவரை பேச வச்சலாமே. சார் கவிதான்னு சொல்லி ரொம்ப அழகாக நீங்கள் எப்படி கூப்பிடுங்களோ அப்படியே கூப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கவிதா, ஏய் கவிதா. அதுக்கு அது ஐயோ கவிதா இல்ல அவங்க வேற மாதிரி சொல்றாங்களே, அந்த மாதிரி சொல்லுங்க. ஐயோ கவிதா விதவிதமா கூப்பிடுவேன் நான். ஐயோ கவிதா அது ஒன்று, ஏய் கவிதா, ஏய் புள்ள கவிதா, கவிதா செல்லம், இந்த மாதிரி பல விதமாக கூப்பிடுவேன். அண்ட் அரண்மனை 2ல வந்து உங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த படத்தோட சென்டர் பாயிண்ட்டே நீங்கள் தான். அண்ட் அந்த அளவுக்கு வந்து உங்களோட ரோல் வந்து அந்த படத்தில் பேசப்பட்டுச்சு. அண்ட் நிறைய படங்களை நீங்களும் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து உங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள், உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். இதில் வந்து ஒரு 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 லோக்கல் பையன் பிக் பாக்கெட் எது கிடச்சாலும் அது திருடிட்டு சுற்றுற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர். படத்தில் விடிவி கணேஷ் அவரும் சிங்கப்பூர் தீபன் நாங்கள் தான் மேஜராக வந்துட்டு இருப்போம். அதுக்கு மேஜர் காரணம் வந்து இவர் தான், கருணா தான். அந்த பேய் வந்து சும்மா ரோட்டில் இருக்கிற பேய் வந்து நான் கூப்பிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. ஸோ அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கருணா, பேய்களுக்கு எல்லாம் பிடிச்ச நடிகர்கள்ல நீங்களும் ஒருத்தர் இல்லையா? புதுசாக இருக்கு. இல்ல அதாவது வந்து உங்களோட அந்த கண் எக்ஸ்பிரஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேய்ங்க வந்து அவங்க பயந்து ஓடிடுவாங்க. சரியா? எனக்கு ஆக்சுவலாக அந்த படம் ரொம்ப என்ன சொல்கிறது, இமோஷ்னலி சென்டிமெண்ட்லி கனெக்டட். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் நடித்து ரிலீஸ் ஆன படம் கலகலப்பு, ஆவ்னி சினிமேக்ஸ். ஸோ ப்ரொடியூஸ் பை குஷ்பு சுந்தர் மேடம், சுந்தர்சி சார் டைரக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் தியாவலசர் குமார், அதுக்கப்புறம் ஹலோ நான் போய் பேசுகிறேன். கதை கேட்டோன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, கேட்கும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரித்தோம். வைபவ் ஹீரோ அப்படின்னோடனே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கப்பலில் நாங்கள் ஜாலியாக ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கதை வந்து ஒரு அழகான ஒரு த்ரில்லர், இந்த மாதிரி ரொம்ப காமெடியாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஹாரர் மிக்ஸ் ஆகும். ஸோ படம் கண்டிப்பாக சுந்தர்சி சார் படம் எப்படி எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகுமோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக பாஸ்கர் டைரக்ஷனில் எல்லாருக்கும் ரீச் ஆகும். அண்ட் சிங்கம் புலி சார், ஸோ உங்களோட பேச்சு கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய டோனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க வைக்கும். அண்ட் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஹிட்டான பேய்களை எங்கே எப்படி அடிச்சிங்க விரட்டினீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தோட பேயை வந்து எங்கே எப்படி அடிச்சிங்க, எப்படி விரட்டினீங்கன்னு சொல்லுங்கள். இந்த படம் ஹலோ நான் பேய் பேசுகிறேன்ல, நான் ஒரு கேம்ஸு சாமியார். கேம்ஸ்? ஆமாம், பேய் கூட விளையாண்டு அதை தோக்கடிச்சு அதை கொண்டு போய் அடைச்சி ஓடுற தண்ணியில் விட்டுருவேன். ஸோ இந்த ஹலோ நான் பேய் பேசுகிறேன் நான் ஒரு சின்ன கேரக்டர். பட்டு இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இந்த 2016 ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் பாஸ்கருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் ஃபோன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே இவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சில பேர் வந்து ஃபோன் பேசினாங்க அப்படின்னா ஐயோ பேய் மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதனால உங்கள் பர்சனலாக யாருக்காவது இந்த மாதிரியான அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இது ஒரு காமனான கொஸ்டினாக நம்ம போகலாம். இப்போ படம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நாளை இயக்குனர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் மேனேஜர் சார்லாம் நல்லவர் தான். சம்டைம்ஸ் டீமில் வந்து வேறு ஏதாவது பசங்க வரல அப்படின்னா அந்த ஏரியாவும் நான் தான் பார்க்கணும். அடையாரில் போய் பார்த்துட்டு இருப்பேன். டக்குன்னு பார்த்தா கூடுவஞ்சேரி பாருங்கன்னுவாங்க. சரி ஓகே, அடையார்லேருந்து கூடுவஞ்சேரி போய்டும். அப்போ தான் டக்குன்னு சொல்லிட்டு குளத்தூரில் ஒரு 4 லீடு இருக்குடா, டக்குன்னு போய் முடிச்சிடுவாங்க. சாயந்தரம் 6 மணி இருக்கும். அதுக்கப்புறம் வர கால் எல்லாமே பேய் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறது. கண்டிப்பாக வைபவ் உங்களுக்கு இந்த மாதிரி? எனக்கு 6 மணிக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாலே பேய் மாதிரி தான் தெரியும். அது ஏன் கரெக்டாக 6 மணிக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணால் பேய் மாதிரி? நைட் ஷோ படம் போகணுன்னுவாங்க, டெய்லி கார்டெலாம் போடணும். ஏதாவது ஒரு படம் கூப்பிடுவாங்க. 12-1 மணி ஆகிடும். காலையில் இந்த எக்ஸசைஸ் யோகா எல்லாம் மிஸ் ஆகும். ஐஸ்வர்யா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஆக்சுவலி வந்து இந்த மேனேஜர்ஸ் கிட்ட ப்ரொடக்ஷன் கிட்ட டேட் கேட்கும்போது கேஷ் கேட்கும்போது நம்ம தான் அவங்களுக்கு பேயாக தெரியும். நம்மளுக்கு ஃபோன் வந்தால் பேய் இல்லை எங்கள் மேனேஜர் கிட்ட கேட்க இல்லை இந்த மாதிரி இன்டர்வியூக்கெலாம் வர முடியாது. அவங்களுக்கு நம்ம இப்போ பேயாக தெரியும். இல்லை கரெக்டு தானே?
அதுவும் காசு கேட்கும்போது அவ்வளோதான் எல்லாம் பிச்சுட்டு ஓடிடுவாங்க. படம்லாம் நடிச்சு முடிச்சு எங்க காசு டப்பிங்கில் கூட பேசிட்டுங்க காசு ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அப்போது அதான் நம்ம தான் பேயாக இருப்போம் அப்போ அவங்களுக்கு. ஓகே, ஸோ விபின் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்களும் வந்து சில ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபியூச்சரில் வந்து நீங்களும் வந்து ஹீரோ பண்ணுறதுக்கான வாழ்த்துக்கள் எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த படத்தோட பாடல்கள் வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் பாடியிருக்காங்க, யாரெல்லாம் அந்த பாடல்கள் எழுதியிருக்காங்க? படத்தில் 5 சாங்ஸ் இருக்குது. நம்ம டான்ஸ் மாஸ்டர் சங்கர் சார் ஆல்ஸ் 5 சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் சாங் மஜ்ஜா மல்ச்சோன்னு ஒரு சாங். அந்த சாங் அப்படி வந்து தான் பாஸ்கர் சார் நானும் ஃபஸ்ட்டு ஒரு டியூன் பண்ணோம். அந்த டியூன் பண்ணி பிரபான்னு ஒரு லிரிசிஸ்ட் நம்ம யூடியூப்பில் தான் அவர் பிடிச்சோம். பக்காவாக லோக்கல் சென்னை ஸ்லாங் எழுதுவார். ஸோ அவர் அந்த டியூன் கொடுத்து நம்ம அந்த லிரிக் எழுதும்போது சூப்பராக இருந்தது லிரிக்ஸ். ஆனால் அந்த டியூன் அந்த லிரிக் மேட்ச் ஆகலை. ஆனால் லிரிக் நல்லா இருந்தது. ஸோ அந்த லிரிக் வச்சு நம்ம திரும்பியும் கம்போஸ் பண்ண டியூன் தான் அந்த மஜா மல்ச்சோம். ஸோ அந்த டியூன் கம்போஸ் பண்ணிவிட்டு லிரிக்கில் நல்லா வரும்போது யார் சிங்கர் டிசைட் பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் அந்த லிரிக் ஒரு வாட்டியும் கேட்கும்போது நம்ம பாலகுமார் இதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார் ஃபீலே வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ நான் அப்போவே சேதுவை கூப்பிட்டு விஜய் சேது சொன்னேன், மச்சான் இப்படி ஒரு சாங் இருக்குது பக்காவாக லோக்கலாக இருக்குன்னா அவர் ஆல்ரெடி ஸ்டூடியோவில் வந்து என் வீட்டில் நான் பாடியிருக்காரு அவர். ஸோ நான் பாடுறது உனக்கு தெரியும், ஸோ இது பாட முடியுமான்னு கேட்டார். டெஃபினட்டாக பாட முடியும்னு சொல்லும்போது இமீடியட்லி கேஷுவலாக நெக்ஸ்ட் டே வந்து அவர் அந்த ஃபுல் சாங் பாடிட்டு பிரபா அந்த லிரிசிஸ்டே ரெஸ்ட் ஆஃப் த சாங் பண்ணாங்க. ஸோ இந்த 2 பேரும் மஜ்ஜா மல்ச்சோ சாங் பண்ணாங்க. ஒரு பேய் படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் பயன்படுத்துறதும் அண்ட் இன்னொரு பக்கம் யார் பயன்படுத்துனா அந்த கேமரா ஒர்க் தான். அந்த கேமராமேன் தான் மக்களை வந்து கொஞ்சம் அந்த பயன்படுத்துறதும் இருக்கும். ஸோ உங்களுடைய ஒர்க் இந்த படத்தில் பற்றி சொல்லுங்கள். இந்த ஸ்கேரியோஸ் போர்ஷன் ஒன்று பண்ணோம் அந்த படத்தில். அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா லைட் சோர்ஸே இருக்காது, ஃபுல்லாகவே டார்க்கான ஏரியா தான். இவங்க வந்து அந்த ஸ்கேரியோஸில் தவறி வந்து ஒரு டோர் பிச்சுக்கிட்டு விழுவாங்க, வந்தால் வேறு வீடாக மாறி இருக்கும். அது அங்கே போய் ஒரு மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. பட் அங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்கும். கடைசியில் அங்கே ஒரே ஒரு லைட் கிடைக்கும். எல்லாம் ஓடுவாங்க, இருட்டாக இருக்கும். கடைசியில் தீபன் மட்டும் ஒரே ஒரு லைட் எடுத்துகிட்டு ஓடுவார். அந்த லைட் சோர்ஸ் தான் அந்த சீக்வன்ஸு ஃபுல்லாகவே இருக்கும். அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது அந்த சீக்வன்ஸை பண்ணும்போது. அது என்னென்னா ஒரு சிஎஃப்எல் ஒரே ஒரு லைட் தான் அது. அது பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்தது எங்களுக்கு. அதை மேனேஜ் பண்ண கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே, சூப்பர். அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள். இதில் வந்து பயங்கர குத்துப்பாட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டான்சர்ஸ் 2 பேருமே, வைபவும் சரி ஐஸ்வர்யம் சரி. ஸோ அவங்களுக்கு வந்து கொரியோ பண்ணுறது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இதில் கொரியோ பண்ணுறது ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. ஓகே, அதில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது பாஸ்கர் சார் தான். எனக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது ஒரு பிட்டு சொல்கிறாரு வச்சுங்களேன், போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கூடுவார், இல்லை மாஸ்டர் இந்த பிட் இல்லை வேறு பிட் அப்படின்னு சொன்னேன். இதில் இப்போ கம்போஸ் பண்ணதெல்லாம் விட்டுட்டு வேறு மாதிரி கம்போஸ் பண்ண ஃப்ரெஷ்ஷாக கம்போஸ் பண்ணுறது அது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி வைபவ் சார் வந்து அவரோட லெக் சின்ன பெயினாக இருந்துச்சு. அப்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இல்லைங்க ரொம்ப ஹார்டாக போடாதீங்க அப்படின்னு. இல்லைங்க மூமெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த மூமெண்ட் பார்த்துட்டு வைபவ் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு, இல்லைங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு போய்ட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி ஐஸ்வர்யா மேடம் ஒரு குத்துப்பாட்டு சில்லாக்கி டுமான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சாங். அது இப்போது குழந்தைங்கள பாடிட்டு ஆடிட்டே இருக்காங்க அந்த சாங். அந்த சாங்கில் வந்து ஒரு டெட் பாடி இருக்கும், அது மேலே ஏறி வந்து ஒரு டம்ளர் அடித்து ஒரு கம்போஸ் பண்ணியிருந்தேன். அது கூச்சப்படாமல் அப்படியே ஒரு எனர்ஜிக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது எனக்கு அந்த சேலஞ்சிங் ஆச்சு. ஒரு ஆக்சுவலாக ஒரு ஹீரோயின் அவங்க சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவங்க அது எதுவுமே பண்ணல. மாஸ்டர் நான் பண்ணுற மாஸ்டர் அப்படின்னாங்க. புது மாஸ்டர்னு பார்க்காம அப்படி ஒரு சேலஞ்ச் மட்டும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி. அந்த பாட்டை பார்த்துட்டு பெரிய பெரிய ஹீரோலாம் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. உண்மையை சொல்ல மாட்டாரு. அந்த பாட்டை பார்த்துட்டு இன்னைக்கு லீடிங்கில் இருக்கிற ஒரு 2-3 ஹீரோ ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சில்லாக்கி டுமாவோட மாஸ்டர் யாருன்னு கேட்டு என்கிட்ட இருந்து கான்டாக்ட் நம்பர் போய் ஒரு பெரிய ஹீரோ 2 பேர் சாங் பண்ணுறாரு அவர். இன்னும் அடுத்த ஒரு முக்கியமான 2 படம் பண்ணுறாரு அவர். இப்போ போயிட்டுருக்க ஒரு பெரிய பேனரோட பெரிய படத்துலையும் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேய் கூடவே டைரக்டாக டீலிங் வச்சு பேசுகிற ஒரு சூப்பரான ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காரு. அவரை வந்து நல்ல ஒரு கிளாப் பண்ணி நம்ம வந்து அவரை வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் விடிவி கணேஷ் சார். வணக்கம். வணக்கம். டிராஃபிக்கில் மாட்டிட்டு இருந்தேன், சாரி. இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபிலிமில் நான் ஒர்க் பண்ணது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெரி குட் டீம். கண்டிப்பாக சுந்தர் சி சாருக்கு இது ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் கமர்ஷியலாகவும் நல்லா ஹிட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு இந்த
அந்த இது என்னது எசன்ஸ் தெரியுது அதில். சூப்பர் ஃபிலிம் ரியலி. அண்ட் பசங்க ஃபேமிலி எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஓவரால் இந்த படத்தை பற்றி இவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. இது ஒரு திருப்பி பேயை வர வச்சார் ஒரு சீனில். உண்மையிலே அந்த சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது நைட்டில் தான் எடுத்தாங்க. எடுத்துட்டதுக்கப்புறமா ஆக்சுவலாக நான் தனியாக போக வேண்டியது இருந்தது வீட்டுக்கு. அந்த பிரிட்ஜு வரும்போது கொஞ்சம் நேரம் வண்டி நிறுத்திட்டேன். வேறு ஏதாவது வண்டி வந்தால் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம். அந்த சீன் பண்ணது இவர் நம்ம சிங்கம் புலி, அது நடித்தது டைரக்டர் தான் வர. உண்மையிலே அந்த ஸ்பாட்லேயே பேய் வந்த மாதிரி இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால் முடிச்சுட்டு 3:30 4 o'clock போகும்போது தான் அந்த பேய்லாம் அமைதியாக போய் செட்டில் ஆகிற நேரமாக. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தனி ட்ராவலில் ஒரு லைட்டாக பயம் வந்தது எனக்கு. சரி இருந்தாலும் என்ன செய்ய போகுது அப்படின்ட்டு மேக்ஸிமம் இன்டர்வியூவில் என்னை பேயின்னு சொல்லிட்டேனீங்க. இல்லை பேய் ஓட்ட வந்த ஒரு சாமியார் அவர். ஆக்சுவலாக இவர் தான் வர வைப்பார், கோலி குண்டு 2 வச்சு. அருமையான மேட்ரு அது நிஜமாக. என்னங்க டே டு டே லைஃப்பில் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல். அந்த நேரத்தில் இப்போலாம் உள்ளே வரனா வேறு சம்மர் வேறு. நம்ம கண்ட்ரி மாதிரி இப்போ 44 வரப்போது அப்புறம் ஹெவி ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் வெறுப்பாக இது மாதிரி படங்கள்லாம் ஒரு ஏசி தேட்டர் உள்ளே போய் உக்காந்துருங்கன்னா அந்த 1 hour 50 minutes போகிறதே தெரியாது அவங்களுக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப வயர்க்குள்ளுங்க நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம். அண்ட் கண்டிப்பாக அவங்க 3 பேருக்கும் வந்து சீக்வன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி சொல்ல அறிகிறானே சாதாரணமால இல்லைங்க. ஐயோ இவங்க கூட ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 6 hours ஒர்க் பண்ணிங்கன்னா அடுத்த நாள்லாம் எழுந்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் கொடுத்துருவாருன்னு சொல்ல வரேன். உங்களோட காம்பினேஷன் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய அண்ணா, நீங்கள் தம்பி அண்ட் நீங்கள் தங்கச்சி, உங்களோட காம்பினேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக அவர்லாம் வந்து அப்புறம் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச வச்சுட்டு என்னடா டேய் இப்படிடா இருக்குது நான் கேட்டேன், என்ன உங்கள் வாய்ஸ் எப்படின்னா இப்போ தான் இப்படியா இல்லை இதுக்கு முன்னாடியே பிறந்ததுலேருந்தே இப்படி தான் நானே அப்படின்னு கேட்டேன். அது சொன்னார், இல்லைடா டேய் எனக்கு வந்து பிறந்ததுலேருந்தே இப்படி தான்டா அப்படின்னாரு. நான் அவர் என்ன கேட்டேன், உனக்கு எப்படிடா, நான் மிமிக்ரி பண்ணி தானே இப்போ தான் நான் மாறிச்சேன். அவன் தொழில் அது. அண்ணெல்லாம் வந்து நமக்கு நம்ம ஏதாவது டைலாக் பேசினா கூட அதை வந்து நீ இப்படி பேசு அப்படி பேசுன்னு அவர் நடித்து காட்டினதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அதை பார்த்து வந்து நாங்கள்லாம் வாங்கிட்டு நான் மட்டும் இல்லை டைரக்டர் தான். இல்லை டைரக்டர் கொடுக்குற ஃப்ரீடம் பொறுத்து தான். சிங்கப்புலி சார் அவர் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னார். சார் கூட உங்களுக்கு எதாவது காம்பினேஷன் சீக்வன்ஸ் இருக்கா? எனக்கு ஆக்சுவலாக அப்போ நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவர் தாங்க குரு. அவர் தாங்க என்னை சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதுதான் உண்மை. சிங்கப்புலி அவரோட டைரக்ஷனில் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன். எல்லாமே அவர் தான். என்னென்னா அந்த இது ஒரு அஜித் சார் படம் என்னது ரெட்டில் தான் நான் என்னோட காம்பினேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவர் ரகுவரன். அவர் வந்து எப்படி நடிப்பார்னா பயங்கரமான நடிகர். அவருக்கு ப்ராம்ப்ட் பண்ணாலே போகிறோம், அவர் வேறு எதுவுமே கேட்க முடியாது. சார் இதுதான் உங்கள் காஸ்டியூம் பண்ணுறவங்க ஷார்ட் ரெடினதும் ஆர்டி ராஜேஷ் தான், அவர் தான் கேமரா, இது ஒரு சிங்கம் புலி தான் ஒன்று எனக்கு தான் ஷார்ட்டு. நான் ஒரு கமிஷனர் மாதிரி உட்காந்துருப்பேன். அப்படி ஃபர்ஸ்ட் டேக் நான் காலி என்னடா நான் எதிர அவர் போட்டு டப்புன்னு பேசுகிறார். யார்? ரகுவரன். அவர் வந்து பேச பின்னாடி ஒருத்தன் சொல்லினே இருக்கேன். டப் டப் டப்னது நம்ம எடுத்தேன் ஹேண்ட்ஸ் அவ்வளோதான். 18 டேக்கு. நான் உடனே புலிகிட்ட கூட சொன்னேன், பண்ணி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப நன்றி, நான் எழுந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் உட்காந்து அழகாக பேசுங்கன்ட்டு அவர் ரகுவரன் வர கேட்பிட்டு நைஸ் ஜென்டில்மேன். சரின்னு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டம், இவ்வளோ பிரச்சனை இருக்கா நடிக்கிறதுல அப்படின்ட்டு. அப்புறமா அது வந்து வீட்டில் நடித்ததுனால அந்த பயம் போயிடுச்சு. ஓகே, இந்த அண்ணன் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பாசமலர் படத்துக்கு அப்புறமா ஆமாம் இல்லை ஆக்சுவலி எனக்கு இந்த சீக்வன்ஸ் பேசும்போது எங்களுக்கு ஒரு காம்பினேஷன் சீன் இருந்தது. விடிவி சார், அப்புறம் தீபன் அண்டு இவங்க. நான் வந்து மயங்கி விழுந்துருவேன், தங்கச்சின்னு வந்து 3 பேரும் ஓடி வருவாங்க. இவரும் என்ன தங்கச்சி. அதாவது ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் தான் கட்டிப்பிட்டு தூக்கணும். ஏன்னா தங்கச்சின்னா எப்படி ஒரு இது காமிக்கணுமே, அந்த உணர்ச்சியில் நாங்கள் கையை விட்டு தூக்குறோம். இவன் நடுவில் வந்து கையை விடுறான், நானே தங்கச்சி டேய் வெளியே போட அப்படின்ட்டு தட்டி விட்டு அந்த மேட்ரு. லவ்வர் இல்லை சார் படத்தில், லவ்வரில் லவ்வர் எப்படி கை வைக்கலாம்
அண்ணனுக்கு முன்னாடி 2 தடியாக இருக்கணும். எங்கள் முன்னாடி வந்து கை விட்டா நாங்கள் சும்மா இருப்போமா? அதனால ஏய் போய் வெளியே போ எப்போ அவ்வளோ சிரிச்சு எப்போ பார்த்தாலும் பெரிய நடிகைங்க. இப்போ வந்து இந்த படம் ராசியில் இப்போ வந்து ஹிந்தியில் 3 படம் புக் ஆயிருக்கு. பெரிய பெரிய ஹீரோஸோட அடுத்த ஐஸ்வர்யா ராய் மாதிரி வருவாங்க நிஜமா. சூப்பர். இப்படி தான் நான் சமந்தா சொல்லும்போது யாருமே நம்பல. சமந்தா இஸ் கிரேட் வருவாங்க. இப்போ அதே மாதிரி இந்த பொண்ணை சொல்கிறேன் பெரிய லெவலில் நெக்ஸ்ட் இயரில் பாருங்கள். அசீன் கூட இப்படி தான் அவங்க வந்து அந்த தெலுங்கு படம் பண்ணியிருந்தாங்க. என்னது கர்ஷனா. அப்போ நீ தெரியும் இது வேறு மெட்டீரியல் எங்கே போய் அழகாக ஹிந்தியில் போய் எங்கேட்ட அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நல்ல ஃபியூச்சர். தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து பொதுவாகவே வந்து அண்ணங்கடா தம்பிங்கடா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து சார் வேறு பாசமலருக்கு அடுத்த ஒரு அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் வந்து இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்கள் பரவாயில்ல நீங்களும் தங்கச்சின்னு சொல்லி தூக்கம் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் 3 பேரும் ஒரு அழகாக தங்கச்சின்னு சொல்லி கூப்பிடுங்க பார்க்கலாம் அவங்கள. தங்கச்சின்னு என்னங்க இருக்கு? அதுதாங்க பாசமா கூப்பிடுவாங்கல்ல தங்கச்சி எல்லாம். பாசம்லாம் எங்களுக்கு அழகாக கூப்பிடுவாரு அதனால கேட்குறோம். நான் கூப்பிடவே நான் கண்ணில் பார்த்தாலே பேசிக்குவோம் நாங்கள். ஓகே தங்கச்சி தங்கச்சிக்கிட்டேனா கண்ணில் பேசினா அது காதல்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அம்மா கண்ணில் பேசினா காதலம்மா கண் அசைவுலேயே எங்களுக்குள்ள ஒரு லாங்குவேஜ் ஏன் நாங்கள் அப்படிதான் பேசுவோம். சூப்பர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அண்ட் ரொம்ப கலகலப்பாக இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி படம் வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்குன்ற நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே படத்துக்கு போய் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுப்பாங்க. அண்ட் திரும்ப ஒன்ஸ் அகெயின் சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.